ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பாக நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய திட்டம். காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பாக எகிப்து முன்வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு. வருகின்ற சனிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள். மிகப்பெரிய பங்குச்சந்தை இழப்புகளை அனுபவித்து வரும் அமெரிக்காவும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்த டொனால்ட் ட்ரம்பும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் டாலர்களை நாட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பதற்குமான முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். நீங்கள் நினைப்பதை போன்று அமெரிக்காவின் பணவீக்கம் அதிகரிக்கவில்லை. எண்ணெய், உணவு, வட்டி விகிதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கவே இல்லை. சீனா தற்போது அமெரிக்கா மீது 34% வரியை விதித்துள்ளது. உடனடியாக சீனா அமெரிக்கா மீது விதித்திருக்கக்கூடிய இந்த 34% இறக்குமதி வரியை முழுமையாக நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் சீனாவுக்கு மேலதிகமாக 50% வரியை விதிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு 34% வரியை விதித்தார். இதைத் தொடர்ந்தே சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக 34% வரியை விதித்தது. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தும் நோக்கத்தோடு சீனா அமெரிக்கா மீதான வரிகளை நீக்க வேண்டும் என கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வர்த்தக யுத்தத்தினை நடத்துவதற்கு விரும்பினால் நாங்களும் இந்த வர்த்தக யுத்தத்திற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதனை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் இந்த வர்த்தக யுத்தத்திலே இறுதி வரை போராடுவோம் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் பங்கு சந்தையானது மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. கிட்டத்தட்ட 2.1 டிரில்லியன்கள் அமெரிக்காவின் பங்கு சந்தையிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மிக முக்கியமான நிறுவனங்களின் பங்குகளும் பாரிய அளவில் சரிந்துள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பங்குகள் 6%, எலன் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனத்தினுடைய பங்குகள் 9%, நியூயார்க்கினுடைய பங்குகள் 10% வீழ்ச்சி அடைந்துள்ளன. மேலும் அமெரிக்காவின் முதலீட்டாளர்கள் 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் பங்குச்சந்தை வீழ்ச்சியானது ஒரு வாரத்திற்கு மாத்திரமே இருக்கும் என்றும் அடுத்த வாரங்களில் அமெரிக்காவின் பங்குச்சந்தை சிறந்த முறையை அடையும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் 2வது வாரமாக அமெரிக்காவின் பங்குச்சந்தைகள் பாரிய அளவில் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று அமெரிக்காவிலே பணவீக்கம் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தாலும் அமெரிக்காவினுடைய உத்தியோகபூர்வ பொருளாதார முகாமைத்துவ நிறுவனங்களே அமெரிக்காவின் பணவீக்கம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது என்பதனை உறுதி செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகள் தொடர்பாக எலன் மஸ்குக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் விவாதங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் சில முக்கியமான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கொள்கையினால் டெஸ்லா நிறுவனமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான முதலீட்டாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு கொள்கைகளில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்றும் குறைந்தது ஐரோப்பாவுக்கான வரியையாவது பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்றும் எலன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார ஆலோசகர்கள் பிழையான முடிவுகளை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவதாகவும் இந்த பிழையான ஆலோசனைகளின் மூலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் தவறான முடிவுகளை எடுத்து வருவதாகவும் எலன் மஸ்கும் இன்னும் பல்வேறுபட்ட முதலீட்டாளர்களும் மறைமுகமான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே தற்போது அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே செல்கின்றன. அத்தோடு அமெரிக்காவின் இந்த பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் உயர்ந்து வரும் பணவீக்கத்திற்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பாராக இருந்தால் அதுவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திவிடும் என்றும் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் பணவீக்கத்தினை பல மடங்கினால் அதிகரித்துவிடும் என்றும் ஈரானுக்கு எதிரான போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராக மாறிவிடுவதனால் அமெரிக்காவின் எண்ணெய் வர்த்தகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்யாவினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவுகளையும் பாதுகாப்புக்கான பட்ஜெட்டையும் அதிகரித்துள்ளார். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அமெரிக்காவின் வீணான பாதுகாப்பு செலவுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவேன் என்றும் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிச்சிலே 10% குறைத்து உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று அமெரிக்காவின் பாதுகாப்பு பட்ஜெட்டினை பாதுகாப்பு செலவுகளை 17% அதிகரித்துள்ளார். ஜோ பைடனின் அரசாங்கம் அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவுகளுக்காக 850 பில்லியன் டாலர்களை ஒதுக்கியிருந்தது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாதுகாப்பு செலவுகளை 1 டிரில்லியன் டாலர்களாக உயர்த்தியுள்ளார். அதாவது உலக அமைதியை ஏற்படுத்துவதாக கூறிய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அதிகளவான போர்களை மேற்கொள்வதற்காகவும் உலக யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்காகவும் அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தியை அதிகரித்து பாதுகாப்பு செலவுகளையும் அதிகரித்துள்ளார்.
டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு ஊடக சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார்கள். இதன்போது நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நான் டொனால்ட் ட்ரம்போடு சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியிருந்தேன். இஸ்ரேல் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் தொடர்பாகவும், காசாவிலிருந்து அதிகளவான பணைய கைதிகளை உடனடியாக மீட்டெடுப்பது தொடர்பாகவும், காசாவிலே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்வது தொடர்பாகவும், காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது தொடர்பாகவும், சிரியாவினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும், துருக்கியினுடைய ஆதிக்கம் தொடர்பாகவும், ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்போடு சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியுள்ளேன். மேலும் குறிப்பாக காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். காசாவிலிருந்து வெளியேறக்கூடிய மக்களுக்கான முழுமையான உதவிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் என்றும் நெட்டன்யாகு குறித்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் இஸ்ரேலும் ஒரு பங்கேற்பாளராக இருக்க வேண்டும் என்பதனையே நாங்கள் விரும்புகின்றோம். அதே நேரம் நாங்கள் மோதல்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம். இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஈரானினுடைய நலனுக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரானின் நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தரப்பினர்கள் மும்முரமாக இருக்க வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் ஈரானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போகின்றோம். மேலும் வருகின்ற சனிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கும் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக நிச்சயமாக ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கும். ஈரானுடன் நாங்கள் மேற்கொள்ள போகும் ஒப்பந்தம் வித்தியாசமானதாகவும் வலுவானதாகவுமே இருக்கும். அதே நேரம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை கொண்டிருக்க கூடாது. இதற்காக நாங்கள் ஈரானுக்கு எதிராக அனைத்தையும் செயல்படுத்துவோம். அதே போன்று நான் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த விரும்புகின்றேன். யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி அதிகளவான பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு விரும்புகின்றேன். மற்ற நாடுகள் அனைத்தும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்வதற்கே விரும்புகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கஷ்டங்களையும் கொடூரங்களையும் பார்ப்பதற்கு ஏனைய நாடுகள் விரும்பவில்லை. இதனால் அந்த நாடுகள் நிச்சயமாக பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்வார்கள். இஸ்ரேல் பல வருடங்களுக்கு முன்பே காசாவின் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி இருக்க வேண்டும். ஏன் இஸ்ரேல் இதனை முன்கூட்டியே செய்யவில்லை என்றும் நான் கேள்விகளை எழுப்பியுள்ளேன். தற்போது காசா ஒரு மரண பொறியாகவே மாறியுள்ளது. யாராலும் இனி காசாவிலே உயிர் வாழ முடியாது. வாழ்வதற்கு மிகவும் ஆபத்தான இடமாக காசா மாறிவிட்டது. காசாவை மேல கட்டி எழுப்புவதற்கு பல ஆண்டுகள் செல்லும். நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றியதற்கு பிறகு, காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் இடமாற்றம் செய்ததற்கு பிறகு காசாவை நாங்கள் ஒரு சுதந்திர மண்டலமாக அறிவிப்போம். அத்தோடு சிரியாவிலே துருக்கியுடனான பிரச்சனைகளை இலகுவாக சரி செய்துவிட முடியும். அர்துகான் என்னை நேசிக்கின்றார், நான் அவரை நேசிக்கின்றேன். நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். மேலும் துருக்கியுடனான சிறிய பிரச்சனைகளை நானே தீர்த்து வைப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை ஈரானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போவதும் இல்லை. வருகின்ற சனிக்கிழமை ஓமான் நாட்டின் தலைமையில் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அமெரிக்காவின் பிரதிநிதிகளும் ஈரானினுடைய பிரதிநிதிகளும் ஓமான் நாட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள போகின்றார்கள். மேலும் தற்போது பந்தானது அமெரிக்காவின் களத்திலேயே இருக்கின்றது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும், ஈரானுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும், இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரானிய தரப்பினரை சம்மதிக்க வைப்பது தொடர்பாகவும் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பிடம் புதிய திட்டம் ஒன்றினை முன்வைத்திருப்பதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி எடியோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை நேரடியாக மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தும், ஏவுகணை உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும், ஈரானினுடைய விமானப்படை தளங்களையும் விண்வெளிப்படை தளங்களையும், IRGC குதுஸ் படையினுடைய முக்கியமான தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. நேரடியாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானிய தரப்பினர் ஒருபொழுதும் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட போவதில்லை. இதனால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும், ஈரானினுடைய முக்கிய தளங்கள் இலக்கு வைத்து தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவுமே அமெரிக்காவுக்கு ஈரானுடனான ஒப்பந்தத்தினை எட்ட முடியும் என நெட்டன்யாகு புதிய திட்டத்தினை முன்வைத்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிப்பதற்காகவும்
ஈரானை முழுமையாக நிராயுதபாணி ஆக்குவதற்காகவும் அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நெட்டன்யாஹூ திட்டமிட்டிருப்பதாகவும் இதனை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருப்பதாகவும் எடியோத் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அதாவது வருகின்ற சனிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஓமான் நாட்டில் நடைபெறப் போகின்ற மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தால் நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து அமெரிக்காவின் ஒப்பந்தத்திற்கு முழுமையாக ஈரான் சரணடைவதற்கான அழுத்தத்தினை வழங்குவார் என்று இந்த திட்டங்கள் குறிப்பிடுகின்றன. லிபியாவுக்கு எவ்வாறு அழுத்தத்தினை வழங்கி ஒப்பந்தத்தினை சம்மதிக்க வைத்தார்களோ அதே முறையை பின்பற்றிய நெட்டன்யாஹூ இந்த திட்டங்களை முன்வைத்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுடைய உதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் நெட்டன்யாஹூவினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இருப்பினும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் மத்திய கிழக்கு பிராந்திய பதற்றத்தினை தவிர்ப்பதற்காகவும் நாங்கள் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என நெட்டன்யாஹூ குறிப்பிடலாம். அத்தோடு அமெரிக்காவின் ஒப்பந்தத்தினை ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சரணடைய வேண்டும் என்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஏவுகணை தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக ஈரானிய தரப்பினர் அதற்கு பிறகு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. ஈரான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போரையே உருவாக்கிவிடும். எனவே எப்படியாவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று நெட்டன்யாஹூ எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். அடுத்து நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய சனா மற்றும் சதா பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களிலே 5க்கும் அதிகமான யெமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று மாலையும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராக பல மணித்தியாலங்களாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்திய தரப்பினர் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவொன்றையும் முன்வைத்துள்ளார்கள். கடந்த 2 மாதத்திற்குள்ளே மாத்திரம் எகிப்திய தரப்பினர் 5க்கும் அதிகமான புதிய முன்மொழிவுகளை முன்வைத்து விட்டார்கள். தற்போது எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுக்கு அமைவாக ஹமாஸ் தரப்பினர் 9 உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்வார்கள். இதிலே உயிரோடு இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரையும் விடுதலை செய்வார்கள். மேலும் உயிரிழந்த 3 கைதிகளையும் விடுதலை செய்வார்கள். இதற்கு ஈடாக 300 பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். மேலும் காசாவிலே 50 தொடக்கம் 70 நாட்கள் வரையிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். இந்த காலப்பகுதிக்குள் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்படும். மேலும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்த காலப்பகுதியினுடைய இறுதியில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என எகிப்திய தரப்பினர் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இந்த முன்மொழிவுக்கு அமைவாக பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக ஹமாஸினுடைய தலைமைகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் துரோகி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்பின் தலைவர்களும் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். காசாவின் நிர்வாகம் தொடர்பான ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்காகவும் பலஸ்தீனிய அதிகார சபையை பயன்படுத்தி காசாவின் நிர்வாகத்தினை வழிநடத்துவதற்காகவும் ஃபத்தா நிறுவனத்தினையும் அழைத்திருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நூற்றுக்கணக்கான எகிப்திய மக்கள் ரஃபா கடவை பிரதேசத்திற்கு அருகாமையில் வருகை தந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். எகிப்திய அரசாங்கம் ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிபந்தனைகளை புறம் தள்ளிவிட்டு எகிப்திய அரசாங்கம் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறந்து பலஸ்தீனிய மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் ரஃபா கடவை பிரதேசத்தினை பலப்படுத்துவதற்காக எகிப்திய அரசாங்கம் ரஃபாவினுடைய எல்லை பிரதேசத்தினை கான்கிரீட் சுவர்கள் மூலமாக அடைத்துவிட்டது. அத்தோடு பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக தற்போது அதிகளவான நாடுகளில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுகளை விமானங்கள் மூலமாவது வழங்குங்கள் என கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது காசாவினுடைய நிலைமைகள் மோசமடைந்து செல்கின்றன. இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த முற்றுகை தொடர்பாக இருந்தால் உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு கிடைக்கப்பெறாமல் போய்விடுமாக இருந்தால் காசாவினுடைய நிலைமைகள் பேரழிவை ஏற்படுத்திவிடும் என காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 90க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்து பொருட்களும் தற்போது தீர்ந்து போய்விட்டன. இதனால் கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் சிகிச்சை பலனின்றி 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். இவ்வாறு இன்னும் ஒரு வாரத்திற்கு மருந்து பொருட்கள் கிடைக்கப்பெறாவிட்டால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய அதிகளவான நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்றும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.